உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எசக்கிக்கு என்னாச்சுன்னு கேட்க நினைக்கிறியா? அவளுக்கு மார்னிங் சிக்னஸ் தான், மசக்கன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு அது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதான் நிறைய தடவை வாமிட் எடுத்திருக்கா. வயிற்று சுருட்டி வாமிட் பண்ணதுனால வயிற்று தசையெல்லாம் சுருண்டுடுச்சு. அதான் வயிற்று வலி. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அவளோட கர்ப்பம் ஹெல்தியா தான் இருக்கு. போதுமா? எலே, என் அப்பா முருகன் தான் எசக்கிக்கு அந்த வலியையே கொடுத்தது. சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்லிட்டேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்டுக்கோ. ஒரு டாக்டரா நான் உனக்கு விளக்கம் சொல்லணும், அதை சொல்லிட்டேன். குட் நைட். நீ போக கூடாதுன்றதுக்காக தான் என் அப்பா இப்படி ஒரு விளையாட்டையே விளையாடி இருக்கான். புரியல. நீயாவே இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்துட்ட. இனி நீ நிச்சயம் அமெரிக்காவுக்கு போக மாட்டல்ல? அப்படின்னு யார் சொன்னா? இனி போக முடியாதுல்ல. அதான் வந்துட்டியே, இனி எப்படி போக முடியும்? மிஸ்டர் சண்முகம், நான் போறதுக்கு நிறைய நடைமுறை இருக்கு, நிறைய வேலை பார்க்கணும். அதுக்கு 2 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் நான் மெட்ராஸ்ல இருக்கலான்னு கிளம்புனேன். அதை விட்டுட்டு இப்ப நான் எசக்கி கூட இங்க இருக்கணும் நீங்க தங்கிட்டேன். மெட்ராஸ் ட்ரிப்பை தான் தள்ளி போட்டிருக்கேனே தவிர அமெரிக்கா படிப்பு இல்ல. அதையும் தள்ளி போட்டுருவ? ஏன் கேன்சலே பண்ணிடுவ பாரு. அது எப்படிரா? என்ன அவ்வளவு தூரம் காயப்படுத்திட்டு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறதுக்கு உன்னால மட்டும் முடியுது? எக்கா, என் கடைச்சாவிய காணுமே, எங்க வச்ச? ஏட்டி, உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க என்னத்துக்கு இப்ப கடையை திறந்து வச்சிருக்கீங்க? உன்னை இந்த டியூட்டில இருந்து ரிலீவ் பண்ணியாச்சு. கடை ஓனர் போஸ்ட்ல இருந்து அம்மா போஸ்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனிமே கடையை நாங்க தான் பாத்துக்குவோம். ஆமாட்டி, இனியும் நீ நின்னுக்கிட்டே இருக்க கூடாது. அத்ததான் சொல்லிட்டு போயிருக்குல்ல, நின்னா கால் வீங்கிடுமா. அதனால நீ 3 மாசத்துக்கு ஒரு வேலையும் பார்க்காம ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக கர்ப்ப காலம் முழுக்க வேலையே செய்யாம இருக்கணும்லாம் இல்ல. 6வது மாசத்துல இருந்து நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சே ஆகணும். சரியா? என்ன சொல்லுதியா? நான் வேலை செய்யக்கூடாதா? என்னால வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது பரணி. நீ இப்ப சாதாரண எசக்கி இல்லடி, அம்மா எசக்கி. உனக்குள்ள ஒரு உசுர சுமந்துட்டு இருக்க. முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் இசுக்கி, இனிமே உன்னோட ஃபுல் டைம் ஜாப் உன் குழந்தைய பாத்துக்கிறது தான். மத்த வேலையெல்லாம் எங்களோடது. ஐயோ, அநியாயம் பண்ணாதீங்க டி. ஹலோ எசக்கி, நீங்க ஸ்டேஷன்ல அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் டிஃபனை வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். கிளம்பட்டுமா? மாமா, நீங்க எங்க கிளம்புறீங்க? ஏன், நான் வேலைக்கு போக வேண்டாமா? ஐயோ மாமா, அக்கா உண்டாயிருக்குல்ல, 3 மாசத்துக்கு நீங்க வேலைக்கு போக கூடாது. வருது என்னத்தையாவது குறுக்க பேசிக்கிட்டே கிடப்பா. ஒரு மரியாதைக்கே என்ன வாயை திறந்து வான்னு கூப்பிட்டா என்ன வாயில இருக்கிற அந்த ஊத்தப்பல்ல உதிர்ந்தா போகும்? மரியாதை வேணும்னா மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். மானங்கிட்ட பயலுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஏதோ ஒன்று குறைச்சா நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நான் வந்தது என் பிள்ளைய வாழ்த்திட்டு என் பிள்ளையோட வீட்டுக்காரைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். இளைய வளர்ந்தவனே முத்துப்பாண்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னில இது ஆசீர்வாதம் பண்ணுதேன்னு சொல்லுதே, ஆறு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியே தெரியல. ஏட்டே பாக்யா, நீயே சொல்லு, நம்ம முத்துப்பாண்டி உனக்கு எத்தனாவது குழந்தை? ஏடி என்ன வாயை திறந்து சொல்ல மாட்டியா? இல்ல நானே சொல்லவா? 3வது குழந்தை. அத்தை, என்னத்த சொல்லுத? அப்போ அதுக்கு முன்னாடி பிறந்ததெல்லாம் என் தங்கச்சி உண்டாயிருந்தப்ப என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? இவ ஆடுற ஆட்டத்துல அந்த 2 குழந்தையும் கலைஞ்சு போச்சு. விளங்காதவனே, நான் இல்ல செஞ்சேன். நான் கலைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்தா
இந்த வளர்ந்தவன், என் மக டாக்டரு, இந்த நிக்கான இந்த ஒத்த ஓட்டு, இவங்கெல்லாம் எனக்கு பிறந்திருப்பாங்களா? முட்டாப்பய இல்லே, உன் குடும்பத்து பொம்பளைங்களுக்கே குழந்தை நிக்கல. உண்மையா இல்லையா சொல்லு. இப்போ இந்த ஆள் என்ன சொல்லுதாரு? அவன் பேச மாட்டான்லே. நீயே சூடாமணிக்கு 2வது புள்ளதான். உனக்கு முன்னாடியும் ஒண்ணு கலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் உன் அப்ப ஆடுன ஆட்டன்னு சொல்லலாமா? அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இல்ல பாண்டே, இங்க ஒரு கொலை விழறதுக்கு முன்னாடி உன் அப்பனை முதல்ல கிளம்பி போச்சொல்ல. இல்ல, நான் நடைமுறையத்தானே சொன்னேன். இந்த பாருங்களே, தடவை உண்டாயிருக்குங்கிற சந்தோஷத்துல வாவர ஆடக்கூடாது. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? மச்சான், நீ உள்ள போ மச்சான், நான் பேசிக்கிறேன். மச்சான் சொல்லுதான் இல்ல, உள்ள போ மச்சான். ஏங்க, உங்க விளங்காத வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்க ஆசீர்வாதமும் வேண்டாம், இந்த அபசகுண பேச்சும் வேண்டாம். தயவு செஞ்சு போயிருங்க. ஐயா பாத்தியாலே? ஆமாங்க ஐயா, அம்மாவும் இத பத்தி பேச மாட்டாவல்ல. உண்மையை சொன்னா 50 பேருக்கும் கசக்கத்தான் செய்யும். சரி, நீ வாழ போய் நம்ம வேலையை பார்ப்போம். எசுக்கி, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு எல்லாம் நல்லபடியா தாண்டி நடக்கும். அந்த ஆள் என்னைக்கு அவர் வாயால நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு. நீ அழாதட்டி தங்கம், உனக்கு என்னைக்குமே நல்லது தாண்டி நடக்கும். அதான் அத்தை சொல்லுதல்ல, அழாதட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியமாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அழாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அழாத, அழறத நிறுத்து. ஐயா, என்னய்யா இது? பயங்கரமான ஆணவடிய கொளுத்தி போட்டுட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் அவங்க நம்புவாங்களா? இல்ல, நான் சொல்லுது பொய் இல்லல்ல, அம்புட்டு உண்மை. ஒருவேளை எசக்கி கற்பு நிலைச்சு நிக்குதுன்னு வச்சுக்கியேன். நான் சொன்னதை நினைச்சு பயந்து அந்த பயத்திலே கலைஞ்சிரும்ல. ஐயா, எப்படியா உங்களுக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? இது ஆரம்பம் தான்ல, போக போக பாரு. இந்த சவுந்தர பாண்டியோட திருவிளையாடல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.